வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது சஹானியாவில் இருக்கிற மாம்ஸ் டீங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு ரெண்டு இடத்துலையும் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்க மாடிக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. சைக்கிள் ஒன்று மாட்டி விட்ருக்காங்க. எந்திச்சு ஓட்டலான்னு பார்த்தா ஓட்ட முடியல. இதுதான் அந்த கடையோட பேர், மாம்ஸ் டீ. ஆர்டர் பண்ணிவிட்டு பயங்கர பசி மயக்கத்தில் இருந்தோம். அப்போ தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா ஆஃப் பார்பிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஜூஸியாக இருந்தது. மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வெந்திருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூப்பராக இருந்தது. அதோட கொஞ்சம் ஆனியன் வச்சு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு அப்படைசர் வாங்கியிருந்தோம். அப்படைசர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஹம்மூஸு, ஃபத்தூஸு, முத்தப்பல் அது மாதிரி சேர்ந்தது இருக்கும். ரொட்டியை வந்து அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ண பார்பிக்யூவோட அந்த சில்லி சாஸ் ஸ்ப்ரெட் பண்ண குபுஸும் கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் ரொட்டியும் ஆர்டர் பண்ணிட்டோம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது இல்லாமல் ஆஃப் கிரில் ஆர்டர் பண்ணோம். அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் முக்கியமான விஷயம் ஷீக் கபாப் ஆர்டர் பண்ணோம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஷீக் கபாப் ட்ரை பண்ணி ஆகணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜூஸியாக இருந்தது. அதே நேரத்தில் நல்லா வெந்திருந்தது. அருமையாக இருந்தது. அதுக்கு 2 வகையான சட்னி மாதிரி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கடை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான், எப்படி மாலிக்கு. வாங்க இப்போது ஷவர்மா சாப்பிட்டு பார்க்கலாம். ஷவர்மா பார்க்குறப்பே தெரிஞ்சு போயிடும் அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. நல்லா நைஸான குபுஸில் வந்து நல்லா நிறைய சிக்கன் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் நிறையா இருக்குது. கோவாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நிறையா இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் நிறையா வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் திகட்டுற மாதிரியும் இல்லை. சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. இன்னொரு பைட் பாருங்கள். பார்பிக்யூ நல்லா இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. ஷவர்மா வந்து மர்மாரால சாப்பிட்ற மாதிரியே டர்க்கி ரெஸ்டாரண்ட் அந்த ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வந்து ஷவர்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஷவர்மா வந்து இவ்வளோ சிக்கன் ஸ்டஃப் பண்ணி ஒரு ஷவர்மா நம்ம தோகாவில் சாப்பிட்டது இல்லை. இப்போ நான் ஊருக்கு போயிருக்கு போகும்போது கூட சாப்பிட்டேன். நம்ம தெரிஞ்சவங்களால நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. இந்தளவுக்கு சிக்கன் ஸ்டஃப் பண்ணது வந்து வேண்டாமல் இருக்கா? வேண்டாமல் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சிக்கன் சீக்க பார்க்கும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக நான் வீடியோ பேசுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கிரில் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த அப்படைசர் எப்படி இருந்துச்சு? என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் பார்பிக்யூ சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சும்மா சரி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். சிக்கன் பார்பிக்யூ சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். சரி, வேறு என்ன சாப்பிட்டீங்க? ஷவர்மா சாப்பிட்டோம். நம்ம ரெகுலராக வர கடை தான் இது. சரி, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம தான் வர சொன்னோம் இவங்கள. அந்த எல்லாருமே நல்லா பிடிச்சின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இந்த கடையில் கமிஷன் எதுவும் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி வெளியில் ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. டீ நல்லா இருக்கு. கடையை வந்து மாம்ஸ் டீம் தான் வச்சிருக்காங்க. ஸோ டீ ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா இருக்கு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.